பொய்யும் புரட்டும் துணையாய் கொண்டு பிழைத்தவர் எல்லாம் போனாங்க. மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சோம், தலைகுனிவாக ஆனாங்க. அறிவில் தெளிவிருக்கு, நம் உடம்பில் வலுவிருக்கு, மனதில் துணிவிருக்கு, தன்மானமும் துணை இருக்கு. வாங்கையா வாத்தியாரையா, வரவேற்க வந்தோமையா. ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கையா வாத்தியாரையா. அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். பொய்யும் புரட்டும் கொலையும் திருட்டும், இதுதான் இன்றைக்கி ஆளுங்கட்சியில் நடந்துகிட்ருக்குது. இதுதான் மாடலாட்சின்னு சொல்கிறாங்க அவங்க. அதாவது இந்த உண்மையை சொல்ல போகும்போது மட்டும் இல்லை, வேதனையோடு தான் நான் பகிர்ந்துக்கிறேன். என்ன பாருங்கள், நான் அடிக்கடி சொல்கிறேன், ஜோசப் கோயபல்ஸை விட அதிகமான பொய்யும் புரட்டும் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இந்த 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 கவர்மெண்ட்டு. பாருங்கள், தேர்தல் பிரச்சாரத்தை கேட்க கேட்க ரொம்ப கடினமாக இருக்குது. 1976 ஜனவரி மாதம் அப்போ நாடோடி மன்னன் ஒரு இதழ் வரும். அதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாங்க, அரசியல்வாதிகள் திருந்துவதற்கு வழி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒருத்தர் சொல்கிறாரு, மற்றவர்களை திருத்துவதற்காகத்தான், பிறரை திருத்துவதற்காகத்தான் அரசியல்வாதிகள், பிறரால் திருத்தப்படுவதற்காக அல்ல. ஆனாலும் ஒரு சிலர் திருத்தப்பட வேண்டியவர்களாகவே இருக்கிறார்கள். அதனால்தான் நாட்டில் இத்தனை குழப்பங்களும், நாம் என்ன செய்ய அப்படின்னு வருத்தப்படுறார். எப்போ 1976 பதவிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே மற்றவர்களை திருத்துவதற்காகத்தான் அரசியல்வாதிகள், மற்றவர்களால் திருத்தப்படுவதற்காக அல்லன்னு அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். அப்போ அரசியல் அவர் என்ன எடுத்துகிட்டு இருக்கிறார் உள்ளத்தில், அந்த கொள்கையில் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, தவறு செய்தவர்களை திருத்த பார்க்கணும். இதுதான் அவருடைய அந்த அரசியல்வாதின்னா அதுதான் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு எம்ஜிஆர். இது சாதாரணமாக இருக்கும் பதில், ஆனால் எவ்வளோ உண்மை, எவ்வளவு நேர்மை, எவ்வளவு அதில் ஒரு கொள்கை இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற அரசியலாளர்கள் பாருங்கள், இன்றைக்கி ஆட்சியாளர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற பொய். இன்றைக்கி காலையில் பார்க்கில் வாக்கிங் போகும்போது 2 பெரியவர்கள் சந்தித்தேன். ஒருத்தர் அவர் சினிமா எழுத்தாளர், ஒரு 84 வயது. சும்மா ஒரு பேச்சு கொடுத்தேன். அவர் சொல்கிறாரு, என்னங்க உடம்பெல்லாம் பொய்யாக்குது இந்த ஸ்டாலினுக்குன்றார். உடம்பெல்லாம் பொய்யாக்குதுங்க, அண்ட புழுகு ஆகாச புழுகு, இது எந்த புழுகுன்னு சொல்ல முடியலங்கன்றார். இன்னொருத்தரை சந்திக்கிறேன், அவர் சொல்கிறாரு, இவங்க என்ன காண போகிறாங்க, இப்படி பொய் பேசி பாருங்கள், இந்த பொய்யும் புரட்டும் சொன்ன பாருங்கள். நான் ஏற்கனவே கூட சொன்னேன், கல்லாமை பற்றில சொன்னேன், திருட்டு வர்றதுக்கு காரணமே பொய் தான். ஒரு பொய் சொன்னால் ஒரு வாத்தியார் பையனை மன்னிக்கவே மாட்டார். அவன் உண்மையை சொல்லி நேர்மையாக நடந்தான்னா விரும்புவார், வாத்தியார் மன்னிக்க மாட்டார். ஒரு குடும்பத்தில் பொய் சொன்னால் அந்த குடும்பத்தில் அவனை ரொம்ப கடையனவனாக நினைப்பாங்க. அதே போல் ஒரு சமூகத்தில் பொய்னா வாழவே முடியாது. ஆனால் ஒரு அரசியலில் பாருங்கள், பொய் சொல்லியே போகிறாங்க பாருங்கள். இப்போ ஒரு 2 பொய் இப்போ சமீபத்தில் சொன்ன பொய், இதை மட்டும் நான் பேசிக்கிறேன் பாருங்கள். நம்ம முதல்வர் சொல்கிறாரு, நேற்று திக்குனாச்சு எனக்கு. அதாவது திடீர்னு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை நாங்கள் கொடுக்குறோம், பயிர் ஊக்கத்தொகை. அந்த ஊக்கத்தொகையை ஒன்றிய அரசு திடீரென்று ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடாதுன்னு எங்களை கட் பண்ணி ஆர்டர் போடுது, கட்டளை போட்டுதுன்னு பகிரங்கமாக கூட்டத்தில் பேசுகிறாருங்க. எனக்கே திக்குன்னுச்சு. எவனாவது இப்போ எலெக்ஷன் வருது, இந்த நேரத்தில் ஏதாவது செய்வாங்களா, அது உண்மையாக இருந்தால் கூட. இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் கிட்டத்தட்ட 11 வருஷமாக அவங்களும் மினிஸ்டராக இருக்க, இராணுவ மந்திரியாக இருந்தாங்க, நிதி மந்திரியாக இருந்தாங்க. அந்த அம்மா அந்த ஒரு பதிலில் அந்த அம்மா புரிஞ்சுக்குங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் நேரடியாக தேர்தலில் நிற்க மாட்டேன்றீங்க, நீங்கள் மாநிலங்களவை மூலம் தானே வரீங்கன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, பாவம் பரிதாபமாக இருந்தது. அது உண்மையாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சி பார்த்தா உண்மை தான் அது. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு எம்பியாக நின்று எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு வர்றதுக்கு நிறைய பணம் செலவாகுதுங்க, அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைங்க அந்த நிதி மந்திரி. இந்தம்மா எவ்வளோ பெரிய அந்த உயர்ந்த இது ஒரு கேட்குறதுக்கே இந்த காலகட்டத்தில் ஒரு மத்திய நிதி மந்திரியாக இருக்கிற ஒரு அம்மா இப்படி ஒரு பதில் சொல்கிறதே தேனாறு பாயிற மாதிரி இது காதில். இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். மக்களுக்கு மனசாட்சி வேணும். அவர் சொல்கிறாரு, இது மாதிரி எங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறத கட் பண்ணுறாங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த அம்மா அறிக்கை விட்டுறாங்க விழாவறியாக, தேசிய ஒருங்கிணைப்பு திட்டத்தில் ஊக்கத்தொகை மாநிலம் தான் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது, அதை தேசிய முன்னுரிமை ஒருங்கிணைப்பு திட்டத்தில் அதை இணைக்கணும்னு ஒரு ஆலோசனை சொன்னோம். ஏன்னா பயிர் ஒரு மேன்மைக்காகவும் நிறைய தொழில் வணிக பயிர்களெல்லாம் மேம்பாடு கொடுக்கணுன்றதுக்காகவும் அதை ஒருங்கிணைத்த ஒரு ஊக்கத்தொகையை ஆக்கணுன்றதுக்காக நாங்கள் மேம்பாட்டுக்காக ஒரு ஆலோசனை சொன்னால் பகிரங்கமாக இந்த முதல்வர் ஊக்கத்தொகையை கட் பண்ணான்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது என்ன அண்ட புழுகு, இந்த ஆகாச புழுகு. நீங்கள் பாருங்கள், இது எத்தனை பேருக்கு தெரியும்?
பகிரங்கமாக பொய் பேசுறது அஞ்சவே இல்லைங்க. உடம்பெல்லாம் பொய்ன்றார் சொல்கிறார் காலில். அவர் உடம்பெல்லாம் பொய்ங்க, வாயை திறந்தா பொய்யை தவிர வேறு ஒன்றுமே வரலைங்கன்றார். பாருங்களேன், ஒரு சுப்ரீம் கோர்ட்டு சிவில் சட்டம், பொதுவான சிவில் சட்டம் இருந்தால் என்ன, அதுக்கு நீங்கள் ஆவணம் செய்யுங்கன்னு ஒரு மறுபடியும் ஒரு ஆலோசனை சொல்லுது. ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்த தீர்ப்பு. அதுக்கு பொது சிவில் சட்டம்னா அது என்னென்ன பிரச்சனைக்குதோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு மதம் சார்ந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் கொஞ்சம் கொண்டு வாங்க. ஏன்னா தீவிரவாதம் பெருத்து போச்சு, பயங்கரவாதம் பெருத்து போச்சு, இது வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது நாடு அப்படின்னு சொன்னால் பொது சிவில் சட்டத்தை பற்றி பழனிசாமி என்ன சொல்கிறார் அப்படியே அதை அரசியலாக்குறார் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள். என்ன கொடுமைங்க அது, ரொம்ப கொடுமை. எல்லாத்துலேயும் போய்ங்க. எஸ்ஐஆர் வந்தாங்க சொன்ன ஏற்கனவே ஓட்டு திருடுன்னு இதுவும் பார்த்துட்டாங்க. பார்த்தா சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசவே மாட்டேன்றார். ஒரு எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு, கடந்த 5 ஆண்டுகளில் 8000 கொலைகள் நடந்திருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். உங்களுக்கு தெரியும், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் நடந்தது, அதை பற்றி 60 பேர் மேலே செத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு நம்ம முதல்வர். ஏன்னா அவங்களாம் தியாகிகள். யார் அவங்களாம் தியாகிகள், அதனால் 10 லட்சம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 வருடங்களில் 44,418 குற்றங்கள் பெண்களுக்கு ஆப்போசிட்டாக. ஒரு நாளைக்கு 25 குற்றம் நடக்குதான் தமிழ்நாட்டில் ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. யாருக்கு? பெண்களுக்கு எதிராக. இதை பற்றிலாம் அவர் பேச மாட்டார். மணல் கொள்ளையே பேச மாட்டார். அவர் பார்த்தீங்கன்னா கனிமவள கொள்ளை பற்றி பேச மாட்டார். ஒரு திருடிட்டா ஒருத்தனை வந்து நம்ம பார்த்துட்டோம்னா திருடன் 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 திருடான்னு காலம் பூரா பறி சொல்லுவாங்க. இங்கே பக்கத்துலேயே திருடன் 474 உள்ளே போயிட்டு வந்துக்கிற அவருக்கு சீட் கொடுக்குறாரு. 2000 கோடி ஊழல் பண்ணவரை பகிரங்கமாக சொல்கிறாங்க, அவருக்கு சீட்டு கொடுக்குறாரு. அவரை பற்றி பேசக்கூட மாட்டார் அவர். ஏன்னா அவர் வானத்துக்கு மேலேங்கிறாரு. உங்களெல்லாம் அறம் என்ன சொல்லுவார், இறை மாட்சியில் வைப்பார் ஐயா. அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசுன்றார். அரசுன்னு என்ன தெரியுமா? அரண் இழுக்காது, அரணுக்கு அங்கே இழுக்கு வரக்கூடாது. அல்லவை நீக்கி, தவறானவைகளை நீக்கி, மரண் இழுக்கா, வீரத்தை இழுக்கக்கூடாது. எப்போ வீரம் இழுக்காமல் வரும்? எப்போ வீரம் வரும்? அரண் இழுக்காமல் இருந்தால் தான் வீரம் வரும். அல்லவையெல்லாம் நீக்கினா தான் வீரம் வரும். அந்த வீரம் அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்காது மானம் உடையது அரசுன்றார். அப்போ தான் ஏன் மானம்னு தெரியும். இறை மாட்சின்னு வைக்கிறார் ஐயா. போய் படிங்க, அதெல்லாம் போய் அந்த குரலையாவது படிங்க. போய் மக்களுக்கு மனசாட்சி வேணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பாருங்கள், வயிறு எரியுதுங்க பார்க்கும்போதே. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையை தமிழ்நாடு சந்திச்சதே கிடையாது. நீங்கள் ஒரு உச்ச நடிகர் வராரு, கூட்டம் கூடுதுன்னா ஏன் கூடுது? அரசியல்வாதிகள் நீங்கள்லாம் சரியில்லையா? நீங்கள்லாம் கேவலப்படுத்திட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ பழனிசாமியை பற்றி அடிமேன்றீங்க, முரட்டு அடிமேன்றீங்க, காலத்தவர ஒன்றுமே ஒரு தெரியாதுன்றீங்க. நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் மோடி 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 மோடின்னு? உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி பாருங்கள், நேற்று தினமணியில் வந்திருக்குது, உலக வங்கி சொல்லியிருக்கு இந்தியாவை பற்றி. அது சும்மா நீங்கள் அந்த புள்ளிவரத்தை பாருங்கள், இதை வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அந்த புள்ளிவரம் சொல்லுது, உலகளாவிய சவால்களுக்கு இடையே சிறப்பான நிலையில் இந்தியா திகழ்கிறது. யார்? உலக வங்கியுடைய பாராட்டு. அவங்க சொல்கிறாங்க, அதிக அளவில் அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கிறது. எங்கே? இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியிலும் நிதி சுதந்திரம் சரியாக இருக்கிறது. குறைந்த பணவீக்கம் கொண்டதாக இருக்கிறது. போதிய பாதுகாப்பு வளங்கள் நிறைந்திருக்கிறது. இந்தியா வலுவான கொள்கை ரீதியான திட்டங்களை வகுத்து கொண்டே இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துடனான தடையற்ற வர்த்தகம் ஒரு சிறந்த ஏற்பாடு அப்படின்றாங்க. புதிய தொழிலாளர் நலம் சார்ந்த திட்டங்கள் வலுவாக இருக்கிறது. 2025 7.1% உற்பத்தி நம்முடைய வருமானம். இங்கே பாருங்கள், இந்த வருஷம் 6.5% தான் எதிர்பார்த்தோமா, ஆனால் 7.6% நம்முடைய மதிப்பீடு பண்ணதை விட அதிகமாக இருக்குது. அடுத்த வருஷம் 6.6, அதாவது குறையுது. ஆனாலும் இது இவ்வளோ வலுவான ஒரு மோசமான நிலையில் கூட ஒரு வலுவான ஒரு பொருளாதார நிலையை நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க உலக வங்கி? கடந்த 2025ஆம் ஆண்டு நாம் மேற்கொள்ளப்பட்ட வருமான வரி குறைப்பு மற்றும் சரக்கு சேவை வரிகளில் சீர்திருத்தம், அதில் வந்து குறைந்த நடவடிக்கை, இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி ஏற்றுமதி மற்றும் முதலீடு சார்ந்த எல்லா விஷயத்திலையுமே எதிர்பாராத அளவு நாம் இந்த இந்தியா திறனாக இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2014 10ஆம் இடத்துல இருந்தோம். நாம் இன்றைக்கி பொருளாதாரத்தில் 4ஆவது இடத்துல வந்துக்கிற, சீக்கிரத்தை 3ஆவது இடத்துக்கு போக போகிறோம். ஒரு 11 வருடமாக ஒரு ஒன்றிய அரசு சொல்கிறாங்களே, ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒன்றிய அரசு இன்னைக்கு வந்து 11 வருஷமாக ஒரு ஊழல் சொல்ல முடியல. என்னென்னமோ சொன்னாங்க, ரஃபேல் சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், ஒன்றா சொன்னாங்களா, சுப்ரீம் கோர்ட்டை எல்லாத்தையும் பண்ணிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு ஸ்வீப் பண்ணிடுச்சாங்களா, ஒன்றுமே இல்லைன்னு. அதெல்லாம் பாராட்டுறதுக்குள்ளெல்லாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது காஷ்மீர்? ஒரு 370வது அந்த சிறப்பு சட்டத்தை வந்து ரத்து பண்ணும்போது எவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, காஷ்மீரில்
ஒரு சிந்தூர் நடவடிக்கை எடுக்கும்போது என்ன நடந்தது பார்த்தீங்களா? 400 விஞ்ஞானிகள் அந்த சிந்தூர் நடவடிக்கை எடுக்கும்போது அதுக்கு பின்னால் அந்த தீவிரவாதத்தை ஒழிக்கும் போது 400 விஞ்ஞானிகள் நம்முடைய இந்திய விஞ்ஞானிகள் வேலை செஞ்சாங்க. எவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறாங்க, எவ்வளவு பண்ணுறாங்க, எவ்வளவு இன்னைக்கு உலகமெல்லாம் பிரச்சனையாகுது. அங்கேருந்து வரும்போது இந்தியாவில் மீட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம ஜெய்சங்கர் ஒரு அவ்வளோ வேணாங்க. இதோ பக்கத்தில் போட்டோம் பாருங்கள். அர்ஜென்டினாவிலிருந்து 50,000 டன் எல்பிஜி வந்து அனுப்புகிறாங்க. காரணம், மோடி என்கிற மனிதருக்காக அவருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பரிசு, நாங்கள் தர வேண்டிய பரிசு. ஏன்னா உலகத்தில் 100 நாடுகளுக்கு நாம் திருப்பி அமிச்சோம். எதை? கொரோனா பீரியடில் இலவசமாக மருந்து அமிச்சோம் 100 நாடுகளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தர்மம் சேர்ந்து நம்ம வந்து பாராட்ட கூட பரவாயில்ல. எப்போ பார்த்தாலும் என்ன அப்போ தான் நினச்சேன், மோடியை பற்றியும் இவங்க பிஜேபி பற்றி ஏன் பயப்படுறாங்க. முதல்ல நான் என்ன நினச்சேன், இவங்க முதல்ல பேசும்போதெல்லாம் நினச்சது என்னென்னா சிறுபான்மை ஓட்டு வரணுன்றதுக்காகவே நான் சிறுபான்மை பாதுகாவலன்னு சொல்லியே இவங்க என்ன பண்ணாங்க, அதை பயமுறுத்தியே வாங்கியிருந்தாங்க. இப்போ விஜய் ஒருத்த வந்துட்டாரா, அதனால் சிறுபான்மை ஓட்டு பிரிஞ்சுருமோன்னு என்ன பண்ணுறாங்க, இப்போ தோற்றுருவோன்னு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நாங்கள் மறுபடியும் அவங்க வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க பிடி நம்ம கையில், நம்ம பிடி அவங்க போயிடுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பயந்து இதையே பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் போய் அந்த அம்மா கனிமொழி அம்மா இந்திய அம்மா இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னால் சிபிஎஸ்சி சொல்கிறாங்க, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் மும்மொழி கொள்கையை நீங்கள் பண்ணி ஆகணும்னு. ஏற்கனவே நடந்துகிட்டு தான் இருக்குது. அவங்க இந்தியை சொல்லவே இல்லை. இன்றைக்கி தரவுகள் இன்றைக்கி வளர்கிற இப்போ இளைஞர்கிட்ட குழந்தைங்கிட்ட வந்து தரவுகள் 5 கல்வி கற்றுக்கிற ஸ்கில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு கலாச்சார பரிவர்த்தனை இருக்குது, ஒரு கலாச்சாரத்தினுடைய ஒரு ஒரு பரவல் இருக்குது, ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு தன்மை இருக்குது. இது எவ்வளவோ உளவியல் தன்மை இருக்குது. இதையெல்லாம் விட்டுப்புட்டு எப்போ பார்த்தாலும் அரசியல். பார்த்தீங்கன்னா பாலகுருசாமி நிஜத்துக்கு பொருந்துகிற தேர்தல் அறிக்கையில் நிஜத்துக்கு பொருந்துகிற உண்மை மட்டுமே சொல்லுங்கன்னு அவர் ஸ்ட்ரெயிட்டாக பாலகுருசாமி சிஎம்முக்கு இப்போ கடிதம் எழுதியிருக்கிறார். பாருங்கள், அந்த தேர்தல் அறிக்கையில் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஏஐ வந்து இப்போ வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஏஐ வந்து உயர்கல்வி ஒரு கல்லூரிகள் பள்ளிகள்லாம் வந்து உயர்கல்வி வரைக்கும் நாங்கள் ஏஐ புகுத்தி அதற்கான ஆசிரியர்களாக நியமிப்போம்னு சொல்லி ஒரு அறிக்கையில், அந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு சாத்தை கொடுக்குறாங்க. உடனே அவர் எதிர் சொல்கிறார், ஏற்கனவே இங்கே உயர்கல்வி பழுதுபட்டு கிடக்குது, இங்கே நிறைய பேருக்கு நீங்கள் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஓய்வூதியமே கொடுக்கறது கிடையாது. ரெண்டாவது, நிறைய கல்லூரிகளில் துணைவேந்தரே கிடையாது, பல்கலைக்கழகங்களில் இங்கே அடிப்படை கட்டுமானமெல்லாம் கீழே கிடக்குது. இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு படிப்படியாக ஏற்றுங்கப்பா. நீங்கள் என்னடான்னா கல்வி என்பது நீங்கள் வந்து அரசியல் கருவி கிடையாது, அது ஒரு தலைமுறையை உருவாக்குற தன்மை உடையது என்று அவர் நாக்க பிடுங்கிற மாதிரி வஞ்சி போச்சடி மாதிரி கேட்குறாரு. இதில் நேற்று தினமணியில் பாருங்கள், ஒரு மனிதன் அவர் தான் ஏற்கனவே நீட்டை பற்றி சொன்னார். நீட்டில் எவ்வளோ நமக்கு சாதகமான விஷயங்கள் இருக்குது, ஒரு ஏழை மாணவர்களாம் எப்படி படிக்க முடியும்னு ஒரு அழகான எவ்வளோ சொல்லி பார்த்தார். அந்த மும்மொழி கொள்கையை பற்றி அவர் சொன்னார், அதில் எவ்வளோ நல்லது இருக்குதுன்னு. எதுவுமே கேட்காது, எல்லாம் அரசியல். இங்கே எல்லாமே அரசியல். அவங்க என்ன தேவை கண்மூடி. ஆனால் உலகத்தில் நான் நினச்சேன், மு.க. ஸ்டாலின் உலக மகா அறிவுஜீவி, அவருடைய மகன் அவரோட அறிவுஜீவி. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்படி தான் நடக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எதுக்கு நான் இந்த சொல்ல கொடுக்குறேன் அப்படின்னா, நாம் உண்மையாகவே மக்களுக்கு மனசாட்சி வேணும். நடக்கிறது ஆட்சி. ஒரு 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 மனிதனுக்கு உடையை கொடுக்குறோம், பொன்னாரான உடையை கொடுக்குறோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு எல்லாம் கொடுக்குறோம், வாட்சுக்கு எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் உள்ள கிட்னி கெட்டு போச்சு, இதயம் கெட்டு போச்சு, மூளை கெட்டு போச்சு அப்படின்னு அங்கே அவயங்களெல்லாம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு என்ன கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சியுடைய அந்த தன்மை எப்படி தெரியுமா இருக்குது? வெளியே மேனா மினிக்குத்தனமாக இருக்குது. இந்தியாவிலேயே முதல் பாருங்கள், ஒரு துரஷ்டமான விஷயம் சொல்ல போகிறேன் நான். இந்தியாவிலேயே முதல்ல மகளிருக்காக ஒரு காவல் நிலையம் ஏற்படுத்தின எம்ஜிஆருடைய ஆட்சி. அந்த ஆட்சியில் படிப்படியாக வந்து இன்றைக்கி 214 மகளிர் காவல் நிலையங்கள் உருவாகிருக்கு தமிழ்நாட்டில். நமக்கு அடுத்து யூபியில் எவ்வளோ? கிட்டத்தட்ட 78 நான் நினைக்கிறேன். டெல்லியில் இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறாங்க மகளிர் காவல் நிலையமே. ஆனால் பாருங்கள், 214 மகளிர் காவல் நிலையம் உருவான தமிழ்நாட்டில் தான் மகளிருக்கு அதிகமான மோசமான பாலிய அத்துமீறல் குற்றம் நடந்துகிட்டு இருக்குது. இது கேவலப்பட்ட தனம் இல்லையா? இதை ஒரு தனி மனிதனாகவே எனக்கு இதை வந்து யோசிக்கும் போது வருத்தமோ வாட்டமாக இருக்குங்க. என்ன நடக்குது இங்கே? தயவு கூர்ந்து வருகிற தேர்தலில் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி ஓட்டு போடுங்க. இது சாதாரணமானது இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இது வந்து அடுத்த தலைமுறைக்கான வாக்கு. உங்கள் வாக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறை நம்ம கொஞ்சமாவது கொண்டு போகணும். ஒரு அறம் சார்ந்த நெறி சார்ந்த. அதனால தான் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தருணுவான் ஐயா. எங்கே தேர்ந்து தெளிதல் வைப்பார். தேர்ந்து தெளிதல், அதாவது 51வது அதிகாரத்தில் 510வது குறள், தேரான் தெளிவும்
அதாவது அவனை நம்பக்கூடாதுன்னு நம்பிட்டாலும் தெளிந்தான் கண் ஐயுறவும், அதுவும் முக்கியம். இவன் பரவாயில்ல, இவன் நல்லா செய்வான், இவனுக்கு உள்ளவன் அப்படின்னு அவன் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டவங்க மாதிரி சந்தேகப்படாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா தீரா இடும்பை தரும், ஒரு தீரா இடும்பை தரும்ன்றான். அப்படித்தான் இந்த 5 வருஷமாக குடும்பம்னு பிள்ளையிலேருந்து அப்பன்லேருந்து தங்கச்சியிலேருந்து மச்சான் மாமையிலேருந்து உள்ளே புகுந்து அவங்க பாருங்கள். இன்றைக்கி ஒரு பழனிசாமின்னு ஒருத்தர் அதிமுகவில் தனியாக போராடுறாரு, அவருக்கு ஒரு மகன் இருக்கிறாரு, பின்னால் வேலை செய்யலாம் எவ்வளவு நாள். அவர் முன்னால் நிறுத்தினாரா பார்த்தீங்களா? அவர் முன்னால் எங்கன்னா யாருக்காவது படத்தை காமிச்சாரா பார்த்தீங்களா? ஒரு சாதாரண சாமானிய எளியவனாக இருக்கிறான், ஒரு சாதாரண ஒரு எளியவன் அதிமுகவில் கோல வச்சுறான். நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், சாதாரண விறகு கட்டைகளெல்லாம் வீணையாக்கின ஒரு எம்ஜிஆர். அவர் சினிமா உலகத்தில் மட்டும் நினைக்காதீங்க, அரசியலும் இன்றைக்கி எவ்வளோ பேர் அவரால் வாழ்வு பெற்று இந்த ஒளிமயமாக இங்கே இருக்கிறாங்க. இந்த ஏழைகளுக்கும் எளியவளுக்குமான ஆட்சி, ஒரு நிம்மதியான ஆட்சி, ஒரு அறம் சார்ந்த ஆட்சி, ஒரு உண்மை சார்ந்த ஆட்சி, எல்லாருக்கும் பரவலாக இருக்க வேண்டிய அதிகாரமான ஒரு ஆட்சியை நீங்கள் கொண்டு வாருங்கள் மக்களே என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலெல்லாம் இறைமை, நீதியையும் நேர்மையையும் உட்புகுத்தி சரியானவர்களே தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த தமிழ்நாடு மறுபடியும் கலை பண்போடு நாம் மீண்டும் எழுந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த உங்களுடைய ஒத்துழைப்பாலும் உங்கள் ஆதரவாலும் தான் இந்த தமிழ் தீயினுடைய இந்த சேனல்லே நடக்குது. இது வழக்கமான ஏதோ நிறைய பேர் பார்க்குற சேனல் கிடையாது. ரொம்ப ரொம்ப சுருங்கிய அளவில், ஏன்னா நேர்மையானவங்க தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா எல்லாமே கண்டென்ட்ஸ். இது ஒரு பொழுதுபோக்குக்காகவோ இல்லை வேறு விஷயத்துக்காக நம்ம பயன், சத்தியமும் உண்மையும் இல்லைன்னா அது அப்படிப்பட்ட பணமே தேவையில்லை. அப்படி தான் நினைப்பேன் நான். அந்த வகையில் இந்த தமிழ் தீக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இது உண்மையாகவே இது இயங்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் இதை உதவுனங்க எல்லோரையும் நான் வணங்குறேன். அதை போல் இதயம் உள்ளவர்கள் நமக்கு உதவணுங்கிற எண்ணத்தை இறைமை உங்களை விதைச்சிச்சுன்னா, உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா, உங்களுக்கு அந்த நிலை இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த தமிழ் தீக்கு உதவுங்க. அறம் மேல்வோங்கவும், சத்தியம் எல்லா இடத்துலையும் சகல உலகத்திலையும் பரவவும், உண்மையும் நன்றியும் அன்பும் இந்த உலகத்தில் மலர்வதற்கும் இது ஒரு ஏதுவாக இருக்குன்னு சொல்லி உங்கள் எல்லோரையும் நான் வணங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்.